உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இது ஒரு அண்ணன் தம்பி பொங்கல். இந்த பொங்கல் வந்து ஒரு அண்ணன் தம்பிக்கான பொங்கல். வந்து இதில் எதுவும் குட்டை குழப்பாதீங்கப்பா. இதில் எதையும் வந்து நீங்கள் தூக்கி உள்ளே போடாதீங்க. சிவகார்த்திகேயன் ஒரு தீய சக்தி, பராசக்தி வந்து ஒரு தீய சக்தி, சிவகார்த்திகேயன் ஒரு நம்பிக்கை துரோகி. துப்பாக்கியை எடுத்து விஜய் முதுகிலேயே வச்சுட்டாரு, முதுகிலேயே குத்திட்டாரு. என்னென்னமோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 2 மாசமா இதுதான் ஓடிங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து யாரும் விஜய் ரசிகர்கள் எனக்கு சொன்ன மாதிரியே தெரியவே இல்லை. விஜய் ரசிகர்கள் எல்லா சோசியல் மீடியாவிலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க யாரும் இந்த எதிர்ப்பே காட்டலைங்க. குறிப்பாக குறி வச்சு சிவகார்த்திகேயனை தாக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் எப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகம் வரப்போகுது, ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி வரப்போகுது. ஆச்சுடா ரைட்டு. என்னென்ன கதைன்றீங்க? வந்து சிவகார்த்திகேயனுடைய பழைய விஷயங்கள்லாம் கலரி எடுத்துன்னு வந்து இந்த ஆர்டி ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். ஆர்டி ராஜான்னு ஒருத்தர் இல்லைன்னா சிவகார்த்திகேயன் கிடையாதுங்க. ஆர்டி ராஜா தான் சிவகார்த்திகேயனை மார்க்கெட்டிங் பண்ணி தூக்கின்னு வந்தது. ஆர்டி ராஜா தான் வந்து அவர் கடன்லேருந்து காப்பாற்றுனது. அவர் தான் காட்ஃபாதரு. சிவகார்த்திகேயன்லாம் என்ன தெரியும்? கோட் படத்தில் வந்து என்னது ஃபோன் போட்டு வெங்கட் பிரபு கிட்ட கெஞ்சி ஏதாவது ஒரு சீன் இருந்தால் கொடுங்க, அதுவும் தளபதி கூட நடிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டு, அது படத்துக்கே சம்மந்தம் இல்லாத சீனு, அந்த சீனில் நடித்து துப்பாக்கி எடுத்து கையில் கொடுத்து எவ்வளோ பெரிய பெருந்தன்மைங்க வந்து. ஆனால் விஜய் ஒவ்வொரு மேடையாக ஒவ்வொரு இடமாக சிவகார்த்திகேயனை புகழ்ந்து தான் பேசியிருக்கிறார். அந்த துப்பாக்கியை கோட் படத்தில் கொடுத்ததே கூட விஜயோடைய ஐடியா தான். இதை வாங்கலாமா வேணாமா சார், ரொம்ப பெரிய விஷயத்தை பண்ணுறீங்களே நீங்கன்னு தயங்கந்த சிவகார்த்திகேயன் தான். இது முட்டு கொடுக்குறதோ தூக்கி வச்சு பேசுறதோ கிடையாது, இதுதான் உண்மை. ஆனால் இதெல்லாம் தாண்டி எங்கள் 9ஆம் தேதி ஜனநாயகன் வரப்போது, 10ஆம் தேதி பராசக்தி வரப்போது, 2 படமும் வந்துட்டு போகிறோம். 2 படத்துக்குமான காரணம் வந்து அந்த தயாரிப்பாளர்கள் தான். 2 படமும் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக வரப்போகுது. அதுக்கு தியேட்டர் ஓனர்ஸும் ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இது வந்து பிரச்சனையே அவங்களுக்குள்ள தான். 2 படத்தையும் மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. அதெல்லாம் மீறி ஏன் வந்து சிவகார்த்திகேயனை இந்த அடிக்க அது வந்து பொய்யை உண்மையாக சொல்லலாம். அது சில பேருக்கு திறமை உண்டு. அது பொய்யை வந்து உண்மையாக சொல்லக்கூடிய திறமை உண்டு. அது நம்பகத்தன்மையாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொய்யை திரும்பவும் உண்மையாக சொல்கிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது அப்பட்டமான பொய்ப்பா அப்படின்னு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுட்டு என்ன கோபமோ என்ன இதுவோ யாமரியன் பராபரமேன்ற மாதிரி தான். ஆனால் ஒருத்தன் வந்து சாதாரண நிலையிலேருந்து திருச்சியில் எங்கேயோ ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு மிமிக்ரி பண்ணிவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இன்டர்வியூ பண்ணிவிட்டு நீயா நானான்ற மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு படத்துக்குள்ளே வந்து மெரினான்னு ஒரு படத்துக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் திப்புன்னு மேலே வந்தது தான் பல பேருக்கான எரிச்சல். வந்து இந்த திப்புன்னு மேலே வர்றது தாங்க எல்லா துறையிலும் உண்டு. சினிமாவிலேயே அரசியலே அது அதிகம். அது எங்கேயா வந்து இந்த நபரை போட்டு அடிக்கலாம் அப்படின்ற இடம் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் இடத்திற்கு சிவகார்த்திகேயன் பிடிப்பது மிகப்பெரிய கடினம். அது சிவகார்த்திகேயனுக்கே நல்லா தெரியும், விஜய்க்கு அதை விட அப்பட்டமாக தெரியும். எங்க 33 வருஷமா சினிமாவில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். வந்து அவருக்கு தெரியாதா? வினோத் கொடுத்த இன்டர்வியூ மாதிரி தான். அவருக்கு லைட்டிங் தெரியும், லென்ஸு தெரியும், எந்த ஆங்கிளில் என்ன ஷார்ட் வைக்க போறதுன்னு தெரியும், டெக்னிக்கலாக எல்லாமே தெரியும். அதை தாண்டி அவர் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து நிற்பார். அதே போல தான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டாருன்றதுக்காக நாம் விஜய் ஆகிட முடியாது, நான் தான் அடுத்த விஜய்னு இருக்கிற ரசிகர்லாம் சொல்லுங்க அப்படின்னு பேனர் ஓட்டுங்க அப்படின்லாம் கிடையாது. குறிப்பாக நான் சொல்ல வந்ததுன்னா, இது அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு அதை பராசக்தி ஆடியோ லான்ச் இதுக்கு தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக சிவகார்த்திகேயனை வெளுத்த ஆட்கள்லாம் சொன்னது என்னன்னா, எங்க நான் விஜய்க்கு எதிராக வரல, விஜய்க்கு எதிராக அந்த படத்தை உள்ளன்னு சொல்றாருல்ல சிவகார்த்திகேயன், நினைக்கிறாருல்ல, அவர் சம்பந்தமாக பேசுறாங்கல்ல, ஒரு வீடியோ வெளியிட வேண்டியது தானே. ஏங்க அது உண்மை இல்லாத போது வீடியோ வெளியிட்டு அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுது. அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த பராசக்தி ஆடியோ லான்ச் பேசுறது எல்லாரும் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப தெளிவாக நீட்டாக நூல் பிடிச்ச மாதிரி இதில் எவ்வளோ பெரிய உண்மை இருந்தது சொல்ல ஆரம்பித்தார். பராசக்தி படத்தை நாங்கள் வந்து 2025 தீபாவளிக்கு கொண்டு வரதான் ஒரு முடிவு பண்ணோம். ரைட், அதுக்கான ப்ராசஸ்க்கெலாம் நடந்தது, அதுக்கான ஷூட்டிங்லாம் முடிவு பண்ணியாச்சு. ஓகே, கடன் ஷெட்யூல் போட்டு முடிச்சாச்சு. அதே அக்டோபர் மாதம் ஜனநாயகம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன பிறகு வேணாம், கிளாஷ் விட வேணாம், நாம் வந்து பொங்கலுக்கு போயிடுவோம் அப்படின்னு பொங்கலுக்கு தள்ளி போயாச்சு. பொங்கலுக்கு தள்ளி போன பிறகு ஜனநாயகன் தள்ளி வந்து அவங்களும் பொங்கல்னு அறிவிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் கிட்ட போய் பேசினப்போ அவர் என்ன சொன்னார், பிரதர் இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபைனான்சியர் எல்லாம் உள்ள இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க, இது ஒரு வியாபாரம், நாம போயாச்சு, இதுக்கப்புறம் தள்ளி போனோன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் போக முடியாது, எக்ஸாம் டைமு, ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க,
இது வந்து இந்த பொங்கல் குறிப்பாக இந்த முறை பொங்கல் வந்து ஒரு 10 நாள் லீவில் வருது, வரட்டும், வந்து அந்த படத்தை அவங்க பார்க்கட்டும், இந்த படத்தை பார்க்கட்டும். அப்படி நம்ம தள்ளி போகிறதா இருந்தால் சம்மருக்கு தான் போகணும், மே மாதம் தான் போகணும். அது சாத்தியம் கிடையாது. இவ்வளோ நாள் அந்த படத்தை வச்சிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய தொகை இந்த படத்தில் நம்ம உள்ளே வச்சிருக்கிறோம். அப்படி வந்து ஓகே நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் தரப்புன்னு வந்துட்ட பிறகு எனக்கு உள்ளே ஏதோ ஜெர்க்காகிட்டே இருந்தது, உள்ளே ஏதோ ஒரு மாதிரியா இருந்தது. நான் மறுபடியும் ஆகாஷ் பாஸ்கர் கிட்ட பேசி ஃபோன் பண்ணி நான் வேணா விஜய் மேனேஜர் ஜெகதீஷ் கிட்ட பேசிட்டேன். அண்ணா ஓகே பேசுங்க அப்படின்னு நான் ஜெகதீஷ் ஃபோன் பண்ணேன். ஜெகதீஷ் ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி நீங்கள் 9ஆம் தேதி வரீங்க, நாங்கள் மறுநாள் 10ஆம் தேதி வரோம், இதில் என்ன அதனால் ஒன்றும் இல்லை பிரதர், வரட்டும் 2 படம் தானே, இங்கே தான் நல்லா கவனிச்சுங்க. ஜெகதீஷே சொன்னதாக 2 படம் தானே வரட்டும், இதில் போய் என்ன தப்பு இருக்குது, ஓகே. ஏன்னா ஜெகதீஷ் தான் அந்த படத்துக்கான மெயின் ப்ரொடியூசர் ஜனநாயகனுக்கு. அவர் தான் விஜயோடைய நிழல், அவர் தான் விஜயோடைய இதய துடிப்பு, எல்லாமே சொல்லிட்டார். ஓகே. இருந்தாலும் சிவகார்த்திகேயன் சார் எதுக்கும் விஜய் சார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க அப்படின்னு. ஓகே நான் கேட்டு சொல்கிறேன் பிரதன்ட்டு. அடுத்து மறுநாள் அன்றைக்கே ஃபோன் வந்தது. வந்தவொடனே அதை ஜெகதீஷ் தான் ஃபோன் பண்ணார். விஜய் சார் அதெல்லாம் ஒன்றும் தப்பான்னு நினைக்கல, வரட்டும் 2 படமும் வரட்டும், எஸ்கே பிரதர் தானே, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன், இதில் போய் என்ன இருக்குது, 2 படம் அடுத்து நல்லது தானே, உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு, நீங்கள் மாறலாம், இதோட முடிஞ்சு போச்சுங்க சீனு. எனக்கு என்னென்னா இவ்வளோ சண்டை போயிட்டு இருக்கு, அவர் ஜெகதீஷாவது ஏதாவது ஒரு ட்வீட் போட்டிருக்கலாமே, சும்மா வந்து என்கிட்ட வந்து சிவகார்த்திகேயன் பேசினார், இதை விட்டுருங்க சாமி அப்படின்னு. அவர் ஏன் இது பண்ணலான்னு தெரியல, இது ஒரு பப்ளிசிட்டியாக இருக்கட்டும்னு விட்டுட்டாரான்னு தெரியல. ஓகே, விஜய் பேச வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. வந்து அதை தாண்டி என்னென்ன பேசிக்கிட்டு என்னென்ன இது பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக பராசக்தி படத்துடைய ஆடியோ லான்ச் முடிச்சு அதை பேசாச்சு. இதுதாங்க பிரச்சனை. இது ஒரு அண்ணன் தம்பி பொங்கல். அண்ணன் முதல்ல வட்டம், தம்பி பின்னாடி வரேன். அண்ணன் தான், தம்பி தான். அண்ணன் இடத்த என்றைக்கும் பிடிக்கவே முடியாது. 33 வருஷம் இந்த ரசிகர்களுக்காக, இந்த இண்டஸ்ட்ரிக்காக எவ்வளோ படங்கள் இப்படம் விஜய் கொடுத்துருப்பாரு, எவ்வளோ ப்ரொடியூசர் வந்து வாழ்ந்துருப்பாங்க, எவ்வளோ தேட்டருக்காரங்க வந்து. இன்னைக்கு தேட்டருக்காரங்க வேதனைப்படுறது என்ன விஷயம்னா, ஏங்க நீங்கள் வந்து அரசியலுக்கு போங்க, சிஎம் அவங்க எதிர்கட்சி தலைவராக மாறுங்க, எல்லாம் வருங்க, ஆனால் கடைசி படம் இது ஏங்க அறிவிக்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க. பவன் கல்யாண் பண்ணுறாரு இல்லைங்களா ஆந்திராவில், அது மாதிரி பண்ணிட்டு போங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு விஜய் விலகுறாருன்னா நிச்சயமாக பல கோடிகளில் நஷ்டம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. வந்து பல கோடிகள் நஷ்டம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்ற மாதிரி ஒரு ஹீரோ அவரு 250 கோடி வாங்குறாரு. அந்த ஹீரோ மனசு வச்சா ஒரு வருஷத்துக்கு 4 படம் 1000 கோடி. 1000 கோடி சாதாரண காசாங்க. அதை தான் வந்து சிவகார்த்திகேயன் சொல்றாரு. 33 வருஷம் இருக்காரு இண்டஸ்ட்ரியில. 33 வருஷம் வந்து அத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காங்க. 33 வருஷம் இந்த ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி இருக்காங்க. அவருடைய படம் வருது அப்படின்னும் பொழுது ஒரு நாள் தள்ளி வர்றது தான் நமக்கு வந்து நியாயமான ஒரு விஷயம். அதுதான் கரெக்டானது. ஏன்னா நீங்க 14ஆம் தேதி வர வேண்டித்தானே, 14ஆம் தேதி தானே போட்டீங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்டா, ஏங்க ஜனநாயகன் போட்டாங்க தேட்டரை, படம் இட்டுன்னு வச்சுங்க, சூப்பர் டூப்பர் இட்டு தேட்டரை அது பராசக்திலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த 5 நாள் கேப்ல என்ன படம் போடுவாங்க வந்து? அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா வச்சாச்சு. குறிப்பா இந்த படம் எப்படி ப்ராஜெக்ட் ரெடி ஆச்சு அப்படின்னு சிவகார்த்திகேயன் அருமையா பேசியிருந்தார். இந்த கொட்டுக்காளி படத்தினுடைய பிரீமியர் ஷோவுக்கு வந்து சுதா குங்குரா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஒன்லைன் சொன்னாங்க. அந்த ஒன்லைன் என்னன்னா, ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தது. ஓகே மேடம் அப்படின்ட்டு நான் உடனே எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் புக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதை பார்த்து எல்லாம் இங்கிலீஷில் இருந்து, நான் இங்கிலீஷில் ஒன்றுமே புரியல, படித்த மாதிரி நான் ஓகேன்ட்டேன், படத்தில் நடிக்கிறேன்ட்டேன். செட்டுக்குள்ளே போன பிறகு ஃபுல்லாக வந்து கதையை நரேட் பண்ணுறது, சீன் சொல்கிறது எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடான்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கும் கன்வே ஆகலை. நம்ம இங்கிலீஷில் வீக்குன்னு தான் அவங்ககிட்ட சொல்ல முடியல. ஏறக்குறைய அவங்கள நான் வந்து ஒரு கௌதம் மேனன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் தடுமாறத்தை கண்டுபிடிச்சி ஓகே அவங்க தமிழில் சொல்ல ஆரம்பித்தாங்க, தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. அதன் பிறகுதான் இந்த கதையினுடைய முழுசு எனக்கு தெரிய வந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ரவி நடிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. எந்த ரவின்னா ஜெயம் ரவி அப்படின்னு பொழுது எனக்கு பயங்கர என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் அவருடைய படங்கள், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படங்கள் அப்படி பார்த்து கொண்டாடி இருக்கேன். அவருடைய நடிப்பு என்னன்னு தெரியும், பேராண்மலை என்னன்னு தெரியும், மற்ற படத்தில் என்னன்னு தெரியும். குறிப்பாக அவர் இந்த படத்துக்குள்ளே வராருன்னா தனி ஒருவனில் அரவிந்த் சாமியோடைய அந்த வில்லன் கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல் வந்து அதை ஒரு மனுஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதே மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த பராசக்தியில் அரவிந்த் சாமியான ஒரு கேரக்டரை பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அதர்வா வந்தார். இதெல்லாம் தாண்டி இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகி இது ஒரு முழு படமாக வந்த பிறகு எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு திருப்தி. இதற்கெல்லாம் காரணம் ஒன்லி ஒன் சுதா கொங்குரா தான் அப்படின்னு நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க. வந்து இந்த சூரரை போட்டுன்னு ஒரு படத்தை ஏன்பா ஓடிடியில் விட்டீங்க,
அது வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் தியேட்டரில் ரிலீஸ் அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. காத்திருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சூர்யாவுடைய மார்க்கெட் வேறு லெவலில் இருக்குமே. இன்றைக்கி போட்டு அவரை ஏன் இப்படிலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த கேள்வி தான். இப்போ அதை தான் சொல்கிறாங்க வந்து. இப்போ ஜனநாயகன் வேற ஒரு ஜானர், பராசக்தி இன்னொரு ஜானர். பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் விஜய்க்கும் சிவகார்த்திக்கும் எந்த வாய்க்கா வரப்பு தகராறும் கிடையாது. அப்பட்டமா இது சொல்லியாச்சு. விஜயோட உச்சம் உயரம் வேற, இன்னைக்கு அரசியல் அவருடைய ரேஞ்சே வேற. அவரோட கூட்டணி பேசுறதுக்காக டெல்லியில இருந்து காத்துட்டு இருக்காங்க. நான் இப்பதான் வளர்ந்துக்கிட்டு வரேன் ஒரு நடிகர், நான் போய் அவர் முதுகுல துப்பாக்கி வைப்பனா? நான் போய் ஒரு தீய சக்தியா? நான் அவருக்கு எதிரான வேலையெல்லாம் பண்ணுவேனா? இதுதான் சிவகார்த்திகனுடைய ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட் கொத்தியாச்சு வந்து. இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் வந்து? இதுக்கு வந்து சிவகார்த்திகனுடைய பர்சனல் மேட்ரு, அப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு இது, என்னென்னலாம் கொண்டு வந்து சேர்க்கணுமோ. இந்த அசைன்மெண்ட் எங்கேருந்து கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல. இதுக்குள்ளே ரிஷிமூலம் நதிமூலம் போக வேணாம். திரும்ப சொல்கிறது தான், ஒரு சினிமா பின்புலம் இல்லாமல் வருகிற ஒருவனை எப்படியெல்லாம் அடித்து துவச்சி காய போட்டு கிளிப்பு மாட்ட விட முடியும் அப்படின்றதுக்கு மிக சரியான உதாரணம் சிவகார்த்திகேயன். அதையெல்லாம் மீறி இயற்கையும் இறைவனும் எனக்கு துணையாக இருந்தால் நான் வளர்ந்து தான் ஏன் தீருவேன். ஆனால் வளர்ந்த பிறகும் நான் அடக்கமாக இருக்கிறேன் பாருங்க. இதுதாங்க சிவகார்த்திகேயனுடைய பெரிய பலமே. நீங்கள் என்ன அடித்தாலும் என்ன இது பண்ணாலும் ரியாக்ஷன் கொடுக்காம இருந்தது தான் அது. அந்த இடத்துல வேற யாராவது கோபமான ஒரு நடிகரா, டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஹீரோவா இருந்திருந்தா நேற்றுக்கு ஒரு 10 அறிக்கை அதை தான் எதிர்பார்த்தாங்க. என்னையா என்ன அடித்தாலும் இந்த நபர் வந்து கோபமே பட மாட்டேன்றாரு, எதிர்வினையே ஆற்ற மாட்டேன்றாரு. இன்னைக்கு எதிர்வினையை ஆற்றனா தானே, எதிர்வினையே ஆற்ற மாட்டேன்றாரு. என்னையா அதுன்னு என் மொத்த சம்பவத்தையும் நான் விஜய் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். விஜய் ஓகே சொல்லிட்டாரு, எஸ்கேக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. ரைட், ஓகே, முடிஞ்சது, சீன் முடிஞ்சது. இதுக்கப்புறமும் போட்டு சிவகார்த்திகேயனை அடிச்சிங்கன்னா ரைட்டு, அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அது நான் திரும்ப சொல்கிறது தான், எனக்கு சிவகார்த்திகேயன் வேண்டப்பட்டவரோ வேண்டாதவரோ கிடையாது, விஜய் வேண்டப்பட்டவரோ வேண்டாதவரோ ஒன்றும் கிடையாது. நான் ஒரு பொதுவாக சினிமா பத்திரிகையாளராக சொல்கிற கருத்து இதுதான். இதையும் மீறி இந்த பொங்கலுக்கு 2 படமும் சூப்பராக ஓடுனதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.